வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 1960 வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸு ரூ. 10 நோட்டு தாங்க. படகு படம் ரூ. 10 நோட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருப்பாங்க. அந்த நோட்டை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1960 காலகட்டத்தில் இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸுங்க. ரூ. 10 நோட்டு பெரிய சைஸு. சிங்கிள் படகு படம் போட்டிருக்கோம். ரிசர்வ் பேங்க் சிம்பிள் காமிக்கிற பாருங்கள். சூப்பராக நோட்டோட கலர் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கேயுமே கரை கிடையாதுங்க. சூப்பர் கண்டிஷன் இருக்குது இந்த நோட்டெலாம். இந்த நோட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டு பார்க்குறதே பெரிய விஷயம். நம்ம ஒரு கட்டு கலெக்ஷனில் வச்சுருக்கேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பட்டாச்சாரியாக கையெழுத்து போட்டிருக்காருங்க. இந்த கட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டாச்சாரியாக கையெழுத்து. கட்டோட சீரியல் நம்பர் B17 85 74 01. இந்த நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டு பார்க்குறது, அது ஒரு நோட்டு கலெக்ஷன் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டியாக இருக்கும். ஒரு கட்டுங்க சுற்றி காமிக்கிற பாருங்க. கட்டு எங்கேயுமே டேமேஜ் கிடையாது. சூப்பர் கண்டிஷனில் இந்த கட்டோட வந்து பார்த்திங்கன்னா 1960 வந்து பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ ரூ. 1000 வேல்யூங்க. எவ்வளோ பெரிய நோட்டு பாருங்களேன். அங்கே 400 ஆரம்பிச்சு இங்கே 500 முடியுது பாருங்கள். நோட்டு பாருங்கள். சீரியல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 100 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிங்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த கட்டை வச்சுருந்தா அந்த காலகட்டத்தில் பெரிய விஷயந்தாங்க. நான் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு கட்டுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கட்டெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வேல்யூவாக இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம சாதாரணமாக அந்த ஒரு நோட்டை வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிங் கொடுக்குறேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் நோட்டை பாருங்களேன் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். உள்ளெல்லாம் பாருங்கள். 1960 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 85 வருஷம் ஆச்சுங்க இந்த நோட்டை வெளியிட்டு. அப்படியே தன்மை மாறாமல் சூப்பர் கண்டிஷனுங்க நோட்டு பாருங்களேன். நோட்டு பாருங்கள் கம்பீரமாக நிற்கிது பாருங்கள். நோட்டு எந்த அளவுக்கு ஜென்யூனாக இருக்குது பார்த்திங்கன்னா நோட்டு. உள்ளெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். நோட்டு கலரே வந்து திக்னஸ் தான். அவ்வளோ ஒரு லைட்டாக அழுகுப்பட்டாலும் இதாயிரும். இருந்தாலும் சூப்பர் கண்டிஷன் இருக்குது இந்த நோட்டு. இந்த நோட்டில் இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு நோட்டு பார்க்குறதே பெரிய விஷயந்தான். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட்டாகவே வச்சுருக்குங்க. சூப்பர் கண்டிஷன் இருக்குது. இந்த கட்டு வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 100 நம்பர் கவுண்டிங் கரெக்டாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டு சேல்ஸு தாங்க கொடுத்துருக்கேன். பட்டாச்சாரியாக பெரிய சைஸு போட்டால் ரூ. 10 கட்டு. இந்த கட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து சேல்ஸுக்கு தான் கொடுத்துருக்கேன். அதாவது யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கே இருந்து வேணுமாலும் கால் பண்ணுங்கள், ஜிபே பண்ணுங்கள், கொரியர் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரூ. 10 வந்து ஐயங்கார், ராமாராவ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 3 சிக்னேச்சர் இந்த மாதிரி பெரிய நோட்டில் வருங்க. ராமாராவ், ஐயங்கார், பட்டாச்சாரி இந்த 3 நோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் நோட்டும் இருக்கும். சரி அதாவது சிங்கிள் நோட்டு தான் இதில் அதிகமாக கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டு பட்டாச்சாரியை மட்டும் தான் நம்ம வச்சுருக்கோம். இது ரொம்ப ரொம்ப ரேர் கலெக்ஷன் தான். இந்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸ் நம்ம கடை எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்டில் ரெகுலர் கடைங்க. வாரத்தில் ஒரு நாள் சண்டே மார்ட்டில் போட்டிருக்குங்க. ரெகுலர் கடை இருக்குது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணிட்டு வாங்க. எதுவாக இருந்தாலும் நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட காயின் இருக்கட்டும், நோட்டு இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்குறது விற்கிறது எல்லாமே இருக்குது. இந்த ஆன்லைனில் சொல்கிற மாதிரி லட்சக்கணக்கில் போகிறது 5 லட்சம் 10 லட்சம் 50,000 1 லட்சம் 20,000 அந்த மாதிரி எந்த காயினுக்கும் எதுக்குமே வேலையை கிடையாது. எதையும் நம்பி ஏமாந்து போகாதீங்க. ஓரளவு கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. ஆன்லைனில் சொல்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க ஏமாத்துகிற விஷயம் தான். நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறதா லைக் பண்ணிட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.